இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பிறந்ததாயிட்டு இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குமோன்னு சொல்லி சிந்திச்சு கொண்டிருக்கிறோம்ல. வேத பகுதி வாசிப்போம். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட துவக்கம் அற்பமாய் இருக்கலாம். இப்படி இந்த சில காரியங்கள் நிமித்தமாக நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அற்பமாய் எண்ணப்பட்டு இருக்கிறேன் சொல்லியும் அற்பமான காரியங்களை ஆரம்பித்திருக்கிறேன் சொல்லியும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாய் விளங்கும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. உங்களுடைய வாழ்க்கையிலும் புது பலனோடு புதிய காரியங்களோடு துவங்குவதற்கு தேவன் கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, பழைய காரியங்களை நினைக்காமல் புதிய துவக்கத்திற்காக புதிய காரியத்திற்காக நீங்கள் செயல்படுங்க. வேதாந்தத்துல பாக்குறோம். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த குறைவுகள் இருந்தாலும் சரி, அது நன்மையால் முடிய பண்ணுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த குறைவு இருந்தாலும் சரி, அந்த குறைவை தேவன் நிறைவாக்க வல்லவர். இவ்வேதத்துல பாக்குறோம். சகைவு என்ற குள்ள மனுஷன் ஏசப்பாவை பார்க்கும்படியாக காட்டாத்தி மரத்தில் ஏறுகிறான். ஏசப்பா எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும்படியாக ஆர்வம் கொண்டு காட்டாத்தி மரத்தில் ஏறும்போது ஏசப்பா சகைவியை பார்த்து, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, உன் வீட்டிற்கு தங்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய குறைவை கூட எண்ணாதபடி அந்த குறைவின் மித்தமாக எப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுகிறான். ஒருவேளை நம்ம அந்த குறைவில் இருந்தா கூட நாம் எப்படி பார்க்க முடியும் சொல்லி அப்படியே இருந்து விடுவோம். ஆனால் அந்த குறைவை கூட அவன் எல்லாதபடி அவன் என்னென்ன காரியங்கள் செய்யப்படுமோ அந்தந்த காரியத்தில் ஈடுபட்டு தேவனை கண்ணோக்கும்படியாக, இயேசுப்பாவை கண்ணோக்கும்படியாக காட்டாத்தி மரத்தில் ஏறுகிறான். உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த குறைவா இருந்தாலும் அந்த குறைவை எல்லாம் நிறைவாக்க தேவன் வல்லவர். இப்ப பாக்குறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போவும், திருத்திகளும் கெட்டு போவும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். பார்க்கிறோம். பழைய துணி புது துணியோடு இணைக்கப்படக்கூடாது, புது ரசம் கூட பழைய ரசத்தோடு இணைக்கப்படக்கூடாது என்று பழையதை பழையதாகவும் புதியதை புதியதாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பழைய சிந்தனைகளோடு இந்த ஆண்டிற்குள் பிரவேசிக்காமல் புதிய எண்ணத்தோடு புதிய காரியத்தோடு நீங்க செயல்படணும். எந்த காரியம் இருந்தாலும் போன காரியங்கள், நடந்த காரியங்கள், கடந்த காலங்களை பத்தி நினைக்காமல் வரும் காரியத்தை பத்தி நீங்க புதிய அடியெடுத்து வைக்க வேண்டும். எந்த காரியத்திலும் பழையதை நினைத்துக் கொள்ள வேண்டாம். பழையதை நினைத்து அந்த காரியங்களை பத்தி சிந்திக்க வேண்டாம். பழையன பழையதாகவே ஒழிய வேண்டும், புதியன புதியனாகவே இருக்கட்டும். எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், சஞ்சலத்தை, தவிப்பை இந்த ஆண்டிற்கும் கடந்து வராதபடி அந்த ஆண்டோடு முடித்துக்கொண்டு இந்த ஆண்டில் புதிய காரியங்களோடு புதிய எண்ணங்களோடு புதிய திட்டத்தோடு நீங்க செயல்படுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க செய்யாமல் இருந்திருக்கலாம், இனி அந்த காரியங்களை நீங்க செயல்படுத்துங்க. ஒருவேளை வேத வசனங்களை நீங்க தியானிக்காமல் பைபிள் வாசிக்காமல் இருக்கலாம், இப்ப அந்த காரியங்களை தீர்மானிக்கலாம். ஒருவேளை பிரேயர் பண்ணுவதற்கோ நிறைய கூடங்களுக்கு, ஜப கூடங்களுக்கு போவதற்கோ நீங்க ஆயத்தமாக நீங்க செல்லலாம். ஏன்னா கடைசி காலமாக இருக்கிறபடியால் நீங்க அதுல நீங்க செயல்படணும். வேண்டாத பழைய காரியங்கள், வேண்டாத பொருட்களை நம்ம எப்படி ஓரம் கட்டி ஒழித்து விடுகிறோமோ அதே போல் எந்த பழைய பொருட்களா இருந்தாலும், எந்த பழைய காரியங்கள், சிந்தனைகள், பழைய செயல்களா இருந்தாலும் அதையெல்லாம் ஓரம் கட்டி விட்டு புதிய எண்ணத்துக்குள் புதிய காரியங்களுக்குள் நீங்கள் பிரவேசிக்கணும். பிரவேசிக்கும் போது சில தீர்மானங்கள், அதாவது இதுவரைக்கும் செய்யாத சில காரியங்களிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து கூட நீங்க பிரயாசப்படலாம். இதுவரைக்கும் ஒருவேளை பைபிள் வேதத்தை வாசிக்காமல் ஒருவேளை கடந்து இருக்கலாம், இல்ல தடங்களாயிருக்கலாம். இனி வரும் காலங்களில் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும்படியாக நீங்க பிரயாசப்படுங்க. பிரேயர் பண்ணுவதிலும் நீங்க பிரயாசப்படுங்க. இன்னும்
அது மாத்திரமல்ல, ஆன்லைன்லே இருந்து விடாதபடி உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் வெளி இடங்களுக்கு ஜப கூட்டங்கள், ஜப காரியங்களுக்கு இன்னும் நீங்க ஈடுபடுங்க. தீர்மானத்தோடு நீங்க செயல்படும் போது, புதிய எண்ணங்களோடு, புதிய காரியங்களோடு நீங்க செயல்படும் போது தேவன் உங்களோடு இருந்து மகிமையான காரியங்களை செயல்படுத்துவார். அது மாத்திரமல்ல, காலம் சமீபமா இருக்கிறபடியால் நீங்க காரியங்கள், ஒருவேளை இந்த காலங்கள் நமக்கு கொடுத்திருக்க கிருபையான காலங்கள் இனி வரும் காலங்களில் கூட கிடைக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கிருபையா நீங்க செயல்படுங்க. அந்த கிருபையை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இனி வரும் காலங்களில் ஆண்டவருக்காக நீங்க பிரயாசப்படலாம். ஆண்டவருக்கோடு பிரயாசப்படணும். ஏன்னா என்ன சூழ்நிலை, யாருக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையும் சொல்லி நமக்கு தெரியாது. அதனால் இப்ப இருக்கிற கிருபை, இப்போ இந்த ஆண்டில் கூட உங்களுக்கு பிரவேசித்ததற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி செலுத்தி தேவனுக்கு மிகுந்த கனத்தை கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு முழு மனதோடு நம்ம நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தி தேவன் உறுதியாய் பிடித்துக் கொண்டு எந்த குறைவுகளால் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு அந்த குறைவையெல்லாம் நிறைவாக்கி நன்மையால் முடிசூட்டுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செயல்படுங்க. அநேக காரியங்களில் அநேக பேர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் மீது ஒரு சஞ்சலத்தோடு, ஒரு வெறுப்போடு செயல்படாதீங்க. நம்ம இந்த ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கோம் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் கூட யாராவது வாக்குத்தத்தம் சொல்வாங்களா, இந்த காரியத்திற்கு இந்த சொல்யூஷன் கிடைக்குமா, இது முடிவு கிடைக்குமான்னு சொல்லி அநேக நேரங்களில் வாக்குத்தத்தங்களை நம்ம நாடுகிறோம் இல்லையா. அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கணும்? அந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் சொல்ல காரியமாய் இருந்தால் அந்த வாக்குத்தத்தம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு நிறைவேறி இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அது மனுஷனால் கூறப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நம்பாமல் கவனமாக எச்சரிக்கையோடு செயல்படணும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கவனமாக செயல்படுங்க. அதாவது தேவன் சொல்லிய வார்த்தைகளை மாத்திரம் அது செயல்படுங்க. ஏன்னா தேவன் கூறினால், அது சொன்னால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அது தரையில் விழாது. ஒரு வார்த்தையும் தரையில் விழாது. உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து போன காரியங்கள் கூட அற்பமாய் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்கள் முடிவு சம்பூர்ணமாய் விளங்கும். எந்த காரியத்தில் நீங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறதுன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு முடிவை கொடுக்க, ஒரு சம்பூர்ணமாய் தேவன் உங்கள் மத்தியில் கடந்து வருவார். அது மாத்திரம் நீங்க உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. எந்த காரியத்திலும் ஆண்டவரை விட்டு விடாதபடி, ஆண்டவரை விட்டு பின்வாங்காதபடி இந்த காரியங்களில் நீங்க செயல்படுங்க. உற்சாகமாய் இந்த வருஷத்தில் உற்சாகமாய் நீங்க செயல்படுங்க. அது மாத்திரமல்ல, அநேகருக்கு பிரோஜனமான காரியங்களில் ஈடுபட்டு செயல்படுங்க. ஆண்டவருடைய நாமத்தை நீங்க இன்னும் மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், அது ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தேவனை மாத்திரம் உறுதியாய் பிடித்து செயல்படும் போது குறைவான பகுதியை கூட நிறைவாய் மாற்றுவார். எந்த குறைவு இருக்கிறதோ அந்தந்த குறைவை தேவன் நன்மையால் மாற்ற வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்தில் உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருக்கிறதோ அந்த காரியத்தில் தேவன் சம்பூர்ண முடிவை கொடுக்க வல்லவர். இனி வரும் காலங்களில் தேவனுக்காக நீங்க பிரயாசப்பட்டு எழும்பி பிரகாசிங்க. தேவன் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். எந்த காரியத்தில் நன்மை குறைபட்டு இருக்கிறதோ அந்த நன்மையெல்லாம் தேவன் கொடுக்க வல்லவர். எந்த காரியத்தில் தேவனுடைய புது பலத்தால் நீங்கள் செயல்படுங்க. அது மாத்திரமல்ல, புதிய நாளுக்குள் நம்ம செயல்படும் போது புதிய கிருபையால், புதிய பலத்தோடு நீங்க செயல்படும் போது தேவனுடைய நாமம் இன்னும் மகிமைப்படுவதற்கு நீங்க ஏதுவாக செயல்படுங்க. சோஸ்தரேசப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரை துதிக்கிறோம். சோஸ்தரிகிறேசப்பா, இந்த ஆண்டிற்குள் நாங்க பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆண்டில் தகப்பனை புது பலத்தோடும் புதிய கிருபையால் ஒவ்வொருவருக்கும் நிரப்புவீராக ஜெபிக்கிறேசப்பா. உங்களையே உறுதியை பிடித்துக் கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் புது பலத்தை நிரப்புவீராக ஜெபிக்கிற, அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வீராக. நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்ற வார்த்தையின்படி நீர் ஒவ்வொருத்தருக்கும் நன்மையை கொடுப்பீராக ஜெபிக்கிற ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.